வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சிந்து பாத்திமையான புதைக்குழி அகழ்வு பணிகளின் பரீட்சார்த்த அகழ்வு பணி நேற்று முன்தினத்துடன் நிறைவடைந்துள்ளதாகவும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி நடவடிக்கைகளில் 19 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 26ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் எனவும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். இது உள்நாட்டு போரின் போது நடந்ததாக கூறப்படும் நீதிக்கு புறம்பான கொலைகள் தொடர்பான நீண்ட காலமாக தாமதமாகி வந்த உண்மை மற்றும் நீதிக்கான தேடலில் குறிப்பிடத்தக்க விடயமாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி யாழ் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட மனித புதைக்குழி ஆரம்பகட்ட பரீட்சார்த்த அகழ்வில் இருந்து 19 மனித எலும்புக்கூடுகள் புதைக்குழியில் இருந்து வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்டுள்ள 19 எலும்புக்கூடுகளும் சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர் குறித்த எலும்புக்கூடுகளை நீதிமன்றின் பாதுகாப்பில் வைப்பிலிடுவார். இந்த மனித புதைக்குழி பரீட்சார்த்த அகழ்வு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டதுடன் குறித்த பரீட்சார்த்த அகழ்வு பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அகழ்வு பணியை மேலும் 45 நாட்களுக்கு நீடித்து நீதிவான் ஆனந்தராஜாவால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 45 நாட்களுக்கான அகழ்வு பணிக்கான பாதீடு சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ் நீதிவான் நீதிமன்ற நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளார். இதற்கு அமைய அடுத்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக உத்தேச திகதியாக ஜூன் 26ஆம் திகதியை நீதிவான் அனுமதித்துள்ளார். குறித்த உத்தேச திகதிக்குள்ளாக சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டின் நிதி கிடைக்கப்பெற்றால் 3ஆம் கட்ட அகழ்வு பணி உத்தேச திகதியில் இடம்பெறும் என்றார். இணுவில் காரைக்கால் திண்ம கழிவு அகற்று நிலையத்திற்கு எதிராக யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமாக திண்ம கழிவு அகற்றில் அமைக்கப்பட்டு ரசாயன இரத்தினியல் மருத்துவ கழிவுகளை வகைப்படுத்தாது தீயிட்டு கொளுத்தப்படுவதால் சூழல் மாசடைவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கவலை தெரிவித்ததுடன் குறித்த பகுதி சித்தர்கள் பலர் வாழ்ந்து சமாதி அடைந்த இடமாக கருதப்படுவதாகவும் சமாதி கோவில் இடத்து சிதம்பரம் என அழைக்கப்படும் காரைக்கால் சிவன் கோவில் ஆகியன இங்கு காணப்படுவதாகவும் இப்புண்ணிய பூமியிலேயே இவ்வாறு கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருந்தனர். மேலும் குறித்த பகுதியில் இருந்து கழிவு அகற்றல் நிலையத்தை அகற்றுமாறு பல வருடங்களாக கோரிக்கை விடுத்து வருகின்ற போதிலும் இதுவரையில் உரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வவுனியா இரம்பைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் காணியில் இருந்து பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட 2 துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று காலை குறித்த காணியில் அதன் உரிமையாளர்களால் அபிவிருத்தி பணிகள் செய்வதற்காக JCB இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டுள்ளது. இதன்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட 2 T56 ரக துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் 450 ரவைகள் தென்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் ஆயுதங்களை அகற்றும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பகுதியில் 1985ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்திய ராணுவத்தின் முகாம் ஒன்று இயங்கியதுடன் அதற்கு அண்மைத்த பகுதியில் போர்க்காலத்தில் புளோட் இயக்கத்தின் முகாம் அமைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் வீட்டில் மறைந்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 10 கிலோ கஞ்சாவினை மீண்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது வவுனியா கதிரவேல் பூவரசங்குளம் பகுதியில் உள்ள வீட்டிலிருந்து 10 கிலோ கஞ்சாவினை கைப்பற்றியுள்ளதுடன் 45 வயதுடைய சந்தேக நபரையும் கைது செய்து ஓமந்தை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டுடன் கொழும்பு மாநகர சபை உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம். மக்கள் ஆணையை விளங்கிக் கொண்டு அரசாங்கம் செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கரிசன ராஜகருணா தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்து தெரிவித்த அவர் நாட்டு மக்கள் பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளார்கள்.
ஆகவே ஏதும் செய்யலாம் என்ற எண்ணத்தில் அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டது. அதிகாரம் நிலையற்றது என்பதை மக்கள் ஜனநாயக ரீதியில் அரசாங்கத்துக்கு ஜனநாயக ரீதியில் எடுத்துரைத்துள்ளார்கள். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்தின் பின்னடைவை எடுத்து காட்டுகின்றது. அரசாங்கத்தின் போலியான வாக்குறுதிகளால் ஏமாற்றம் அடைந்த மக்கள் அரசாங்கத்துக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார்கள். வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்ட 161 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் பெரும்பாலான உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் ஆட்சி அமைத்துள்ளோம். எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டுடன் கொழும்பு மாநகர சபை உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம். ஊழலை இல்லாதொழிப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறார்கள். மக்கள் ஆணையில் அர்த்தத்தை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை இரவு ஜெர்மனிக்கு பயணமாக உள்ளார். ஜெர்மனியால் விடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அழைப்பை ஏற்று அங்கு செல்லும் ஜனாதிபதி அனுர ஜெர்மன் ஜனாதிபதி வர்த்தக அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளார். 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் அங்கு சந்திப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளுக்கு இடையில் இருதரப்பு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன. ஜெர்மன் முதலீடுகளை இலங்கைக்கு பெறுவது சம்பந்தமாகவும் ஆடை ஏற்றுமதி பற்றியும் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதேவேளை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட குழுவினரும் ஜெர்மன் செல்கின்றனர். இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்காவில் வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பா சந்தையை இலங்கை இலக்கு வைத்துள்ள நிலையில் ஜனாதிபதியின் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்பரப்புகளில் காற்று மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சிலாபம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசின் துறை வரையிலும் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் குறைந்த பகுதிகளில் 2.5 முதல் 3 மீட்டர் வரையில் கடல் அலை மேலெழக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை முன் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.